தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்கிறது. அதாவது கேட்கிறதுக்கு தீவிரமாயிரும். லிசன். அடுத்தது பேசுகிறதுக்கு பொறுமையா. பேசுறது பொறுமையா இருக்கு. பேசாத. வாயிலிருந்து வார்த்தை விடாது. ஒரு தடவை நீ வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா பிகாஸ் பைபிள் வெரி கிளியர்லி சேஸ் இது பின்னால வரும். You are producing life and death from your tongue. அதனால பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதுக்கு தாமதமாகும். கோபம் வந்துடும். எனக்கு கூட அந்த காலத்துல சின்ன வயசுல வந்திருக்குது கோபங்கள். நம்மளுக்கு முடியாதுன்னு சொன்னா உடனே கோபம். கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். சோ மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷனுடைய கோபம், நீ கோபப்பட்டினா உனக்கு தான் ப்ராப்ளம். அந்த கோபமானது அதிகமாக வேலை செய்து உன் பிபியை தூக்கி உன்னை மோசமான நிலைமைக்கு உன் ஹெல்த்தை தள்ளி, ரெண்டாவது உன்னை டாக்டர்கிட்ட கொண்டு போய் மருந்து வாங்கி சாப்பிட வச்சிடும். கோபம் வரும்போது அவாய்ட் பண்ணுங்க. பேசுறதுக்கு குறைங்க, பேச்ச குறைங்க. விவேகு ஆபத்தை கண்டு விலகி கொள்கிறான். ஆபத்தை கண்டா இப்போ ஒருத்தன் ஆர்குமெண்ட்டுக்கு வரான், அங்க ஆபத்து இருக்குது, விலகி கொள்கிறான். பேதையோ நெடுக போய் ஆர்குமெண்ட்ல நுழைஞ்சு அதுல தண்டிக்கப்படுகிறான். கடைசியில that fellow will make this fellow a fool and go. பேசாதீங்க. பேச you are losing it. Argument. Your argument is not going to produce anything good. You don't reason up. Justification. Don't justify. Justification comes from God. Your justification comes from God. அவர் உன்னை நல்லவன் என்று சொல்லிட்ட பிறகு வேற யாரும் உன்னை கெட்டவன் சொல்ல முடியாது. When you have been washed by the blood of the Lamb, you have been justified by God. இது இன்னொருத்தன் கிரெடிட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் கிரெடிட் கொடுக்கறான், அவனுக்கு டெபிட் கொடுக்கறான், இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. I have been justified by God's blood. ஜீசஸோட பிளட் அதனால ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன். கர்த்தரே என்னை மன்னிச்சிட்டாரு. இனிமே உன் பாவங்கள் மன்னிக்கப்படாது இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு யார்? நிறைய காரியங்கள் உள்ள இருக்குது, ரகசியங்கள், வேதத்தின் ரகசியங்கள் இருக்குது. அப்ப பேசும். இந்த மாதிரி இந்த ப்ராபசி சொல்றவங்க நிறைய கிளப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு சில காமிப்பார் கர்த்தர், அது காமிக்கிறாரோ கர்த்தர் காமிக்கிறாரோ இல்லாட்டி இவங்க இன்ஸ்டிங்க்ட்ல பண்றாங்களோ தெரியல. பண்ணிட்டு இது மாதிரி இருக்குது, உனக்கு வீட்டுல இது இருக்குது அது இருக்குதுன்னு ஏதாவது சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. இவன் போய் அவன் வீட்டை போட்டு அலசி நீ கர்த்தருக்கு பிரியமான நினைச்சா உன்னை பிடிச்சி உன்னை இழுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எந்த பில்லி சுனை மந்திர கட்டும் உனக்கு விரோதமா வேலை செய்ய முடியாது. 2 கொரிந்தியர் 1 படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் உங்களுக்கு அசையாது. லெட் அஸ் ரீட் தட் திங் அண்ட் கன்க்ளூட். இன்னைக்கு நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், விசுவாசம் அர்த்தம் தைரியம், தைரியத்தோட ஞானத்தையும், 3வது ஞானம், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளருங்கள். 8 பாயிண்ட் இருக்கும். இது ஒன்றுனா செயின் மாதிரி பிடிக்கப்பட்டிருக்கும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விட்டாது. அவன் போட்டுட்டு 10வது வசனத்துல போட்டிருக்கோம். ஆகையால் சகோதரரே நீங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி
ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இதுக்கு விரோதமான பிரமாணமே கிடையாது. இது எல்லாமே ஆவிக்குரிய கனிகள், ஆவியானவர்களால் உண்டாகிறது காரியங்கள். இதுல இல்லாம இருந்துட்டு அவன் சொன்னான் இவன் சொன்னான், எவன் சொன்னாலும் ஒன்றும் நடக்காது. இங்க வசனம் கேரண்டிஸ், பைபிள் ஒன்லி கேரண்டிஸ். அப்ப ஒரு காலம் இடறி விடுவதில்லை, அதான் போட்டிருக்கோம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இது 2வது தடவை சொல்றேன். என்னன்னா, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. பேர் ஏமாந்து போறாங்க. கர்த்தர் காமிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க. என்கிட்ட கூட ஒரு ஆள் இருந்தான், மாதிரி செத்து போயிடுவாங்க, இவங்க செத்து போயிடுவாங்க, அவங்க செத்து போயிடுவாங்க, இவங்க செத்து போயிடுவாங்க, இது மாதிரியே சொல்லி 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 கடைசியில் அவனே போகிற நிலைமை தான். ஸோ இது மாதிரி பேசும்போது ஜாக்கிரதையா இருங்க. மற்றவங்களோட வாழ்க்கையில விளையாடும் போது ஜாக்கிரதையா இருங்க. இதுக்கு 9வது வசனத்துல பாருங்க, இவைகளை இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து, இவர் இல்லாதவன் எவனோ, இந்த 8 பாயிண்ட் படிச்சீங்களா, அது இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை, that Jesus Christ has washed him away from the sins, மறந்து சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து தன் கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். So there is a law which brings you can always fall away. ஒரு தடவை washed away, cleansed away இல்ல, இங்க கிளீனா போட்டிருக்கு. We have the tendency of skipping and falling away from grace. அதனால ஜாக்கிரதையா இருங்க. Now let us go back to the thing. மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை நிரப்பிக்க மாட்டாது. அதனால கோபப்பட்டு உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஜாக்கிரதையா இருங்க. இதோட நிறுத்துறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து முடிப்போம். தகப்பனே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வசனத்தை பெற்று ஜனங்களுக்கு கொடுத்தோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் மத்தியிலும் கிரியை செய்து உண்மையான நிலைமை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என் தேவனாய் கர்த்தாவே, அவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட கிருபை தாருங்க. என் தேவனாய் கர்த்தாவே, உமது பிள்ளைகள் நீர் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் அண்ட் பர்பஸ் வச்சிருக்கிறீங்க. அந்த பர்பஸ் அண்ட் பிளானை அறிந்து அதன்படி வாழ்ந்து ஜீவித்து நடந்து வெற்றிகரமாக ஜீவிக்க கிருபை தாருங்க. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவல்ல நாங்க இருக்கணுமா? இல்ல, இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.